ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி எல்லாருக்கும் இன்னைக்கு மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ஒரு வாட்டி தான், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். உம், உண்மையான கிறிஸ்மஸ் என்னைக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. பட் ஆனா அந்த டிசம்பர் 25 நம்ம கிறிஸ்துவின் பிறப்ப உலகம் எங்கிலும் கொண்டாடுறோம். ஓகே, எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பட் உண்மையான நோக்கம், உண்மையான கிறிஸ்தவம் எதுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்து வந்து ம், மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. ஓகே, எல்லாம் ஓகே. பட் நம்ம அவரை நம்ம உள்ளத்துல பிறக்க வச்சிருக்கோமா? இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கணுங்க. ஆஹ் அவரு எந்த ஜாதி, என்ன மதம், அதெல்லாம் தாண்டி அவர் எல்லாருக்காகவும் பலியானார். அவர் எல்லாருக்காகவும் பலியானார். உலகத்தின் இரட்சகர் அவர் ஒருத்தர் தான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவர் ஒருத்தர் தான். தேவ ஆட்டுக்குட்டி அவர் ஒருத்தர் தான். உலகத்துல பிறந்து 33 வருடம் இருந்து உலகத்துல மனுஷனை போல மனுஷனுக்கு வருகிற எல்லா துன்பம், துயரம், ஆஹ், எல்லா இக்கட்டு, எல்லா பாதையிலும் அவர் கடந்து போனார். திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்தாருங்க. இயேசு சொன்ன வார்த்தை, நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. எப்படி? எப்படி ஜெயிக்கிறதுனா என்ன? நீங்க தோத்தா இருக்கீங்க, அதை நான் மீன் பண்ணல. ஆஹ் நிறைய கஷ்டத்தின் மத்தியில ஜெயம், நிறைய கடன்களின் மத்தியில ஜெயம். கிறிஸ்துவோட உண்மையான பிறப்பு அப்படின்றது கொண்டாடணும், எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்திருக்கணும். இப்போ மதம், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அவரு ஜாதி பார்க்கறது இல்ல, அவருக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தை நேசிச்சாருங்க ஏசப்பா. அதுதான் கட்டளை, அதுதான் அன்பு. உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி. அதை அவர் ஃபாலோ பண்ணாரு. நம்ம ஃபாலோ பண்றோமா? இல்ல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூடயே சண்டை, வெளியில போனா சண்டை. என்ன சண்டை? வீட்டுக்குள்ளேயும் சண்டை, எல்லாத்துக்குள்ளேயும் சண்டை, எல்லாருக்கூடயும் சண்டை. அவன் இந்து, அவன் கிறிஸ்டின், அவன் முஸ்லிம் அப்படின்னு சண்டை. சண்டை போட்டு என்ன கிடைக்க போகுது? ஒரு பயனும் இல்லை. நான் பெரிய ஆளு, என்கிட்ட அவ்வளவு படம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு கன் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க, என்கிட்ட அவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இயேசு இல்லாட்டி நீங்க ஒண்ணுமே இல்லை, நத்திங். இந்த உலகத்துல நீங்க எப்படி வேணாலும் வாழலாம். நீங்க பரலோகம் போவீங்களா? ஆண்டவரை பார்ப்பீங்களா? உங்களை படைச்சவரை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்களுக்காக ஜீவனை விட்டவர், அவரை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அவர் வந்த நோக்கம் நிறைவேறாம என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ உண்மையான கிறிஸ்துமஸ் எது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ். நிறைய பேரு உங்களோட லவ்ட் ஒன் இல்லாம கிறிஸ்மஸ் கொண்டாட கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. நானும் எங்க டாடி, எங்க அப்பாவை இழந்திருக்கேன். பட் இழந்திருக்கேன்னா உலகப்பூர்வமா இழந்திருக்கேன். அவர் மறுமையில ஏசப்பாவோட இருக்காங்க. ஏசப்பாவோட பிறப்ப ஏசப்பா கூட இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு என்னோட அப்பா. உலகப்பூர்வமான அப்பா, என்னுடைய டாடி ஏசப்பாவோட பிறப்ப பரலோகத்துல மறுமையில இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. நானு இங்க இருந்து ஏசப்பாவோட பிறப்ப செலிப்ரேட் பண்றேன். அதே மாதிரி எல்லாரும் தன்னுடைய இழந்தவங்களை குறித்து கிறிஸ்மஸ் இல்லை அப்படின்லாம் செலிப்ரேட் பண்ணாம அப்படிலாம் இருக்காதீங்க. செலிப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருந்தாருன்னா நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க. தேங்க்யூ.
ஹேவ் அ நைஸ் டே.